हाय फ्रेंड्स वेलकम टू रमेश्री किचन इनकी நம்ம கிச்சன்ல நல்ல டேஸ்டியா ஹெல்தியா ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போறோம் வாங்க என்னன்னு பார்க்கலாம் இன்னைக்கு வந்து சூப்பரா நல்ல கமகமன வாசனையா வெண்டைக்காய் போட்டு புளி குழம்பு செய்ய போறோம் வெண்டைக்காய் புளி குழம்பு நல்ல கமகமன வாசனை சூப்பரா செம்ம டேஸ்டா செய்ய போறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பாப்போம் நான் வந்து ஸ்டவ்ல கடாய் வச்சு சூடு பண்ணி வச்சேன் கடாய் சூடானதும் எண்ணெய் ஊத்திருக்கேன் நான் வந்து கடலை எண்ணெய் தான் ஊத்திருக்கேன் மல்லாட்டை எண்ணெய் குழம்பு கரண்டியில் ஒரு 2 கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஏன்னா வெண்டைக்காய் புளி குழம்புக்குலாம் வெண்டைக்காய் புளி குழம்புன்னு இல்லை எந்த குழம்பு புளி குழம்பு வச்சாலும் நம்ம எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக ஊற்றணும் வாசனையாக இருக்கும் இதை விட நீங்கள் இன்னும் நல்லெண்ணெய் ஊற்றினாலும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நான் என்கிட்ட கடலை எண்ணெய் தான் இருந்தது அதான் ஊற்றிருக்கேன் நான் கொஞ்சமாக தாளிப்பு வடகம் எடுத்துருக்கேன் பாருங்கள் தாளிப்பு வடகம் இல்லை அப்படின்னா கொஞ்சமாக வெந்தயம் கடுகு ஜீரகம் 3 சேர்த்துக்கோங்க வடகம் போட்டுடலாம் போட்டுட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து பூண்டு லைட்டாக ஒன்று மதியமாக தட்டி வச்சுருக்கேன் ஒரு முழு பூண்டு லைட்டாக தட்டி வச்சுருக்கேன் அதை போட்டுடலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை கழுவிட்டு கிள்ளி வச்சுருக்கேன் அதையும் போட்டு வதக்கிக்கலாம் நமக்கு வந்து வடகம் தீயக்கூடாது கலர் மாறக்கூடாது லைட்டாக ப்ரௌன் கலர் பாருங்கள் லைட்டாக இல்லை கொஞ்சம் டார்க்காக தான் இந்த கலருக்கு மேலே போச்சுன்னா தீஞ்ச மாதிரி ஆகிடும் வடகம் வந்து கலர் மாதிரி தீஞ்ச மாதிரி ஆகிடும் நம்ம ஃப்ளேம் குறைச்சி வச்சு செய்யணும் இந்த கலரில் இருக்கிறதுனால தப்பு இல்லை நல்லா வாசனையாக இருக்கும் குழம்பு நீங்கள் இதுக்கு மேலே தீயை விட்டுட்டிங்கன்னா குழம்பு டேஸ்ட்டாக மாறிடும் இப்போ லைட்டாக பூண்டு வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து ஒரு பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை விட நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் தான் போடணும் என்கிட்ட இப்போ சின்ன வெங்காயம் இல்லை அதனால் நான் பெரிய வெங்காயம் கட் பண்ணி குண்டு குண்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அந்த வெங்காயம் வதங்கட்டும் சின்ன வெங்காயம் போடுறதா இருந்தாலும் நீங்கள் தோலை உரிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் அப்படியே நடுவில் ஒரு கீரல் போட்டு கீனி போடுங்க முழுசாக அப்படியே கட் பண்ணால் முழுசாக போட்டிங்கன்னா சின்ன வெங்காயத்தில் இருக்க எசன்ஸ்லாம் இறங்காது வாசனை வராது குழம்பு நீங்கள் அப்படியே முழுசாக போடாதீங்க உரிச்சிட்டு தோலை உரிச்சிட்டு கழுவிட்டு அப்படியே நடுவில் ஒரு கீரல் போட்டு கத்தியால் அப்படியே ஒரு கட் பண்ணி போடுங்க நல்லா வாசனையாக இருக்கும் சின்ன வெங்காயத்தில் இருக்க எசன்ஸ்லாம் குழம்புல இறங்கி நல்லா செம்ம டேஸ்ட்டாக கமகமன்னு இருக்கும் குழம்பு வெங்காயம் அப்படியே வதங்கட்டும் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் லைட்டாக வதங்கிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் போட்டுக்கலாம் நான் ஒரு பெரிய சைஸு தக்காளியை ஒன்று எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் போட்டுடலாம் வெங்காயம் தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்கு நம்ம சால்ட் போட்டுக்கலாம் நீங்கள் கல் உப்பு புளியில் போட்டு வடிகட்டுறதா இருந்தாலும் அதில் போட்டு வடிகட்டிக்கலாம் நான் என்கிட்ட கல் உப்பு யூஸ் பண்ண மாட்டேன் சால்ட்டு தான் எதுக்குமே அதனால் நான் வெங்காயம் தக்காளி கூட போட்டு வதக்கிக்கிறேன் நான் ஒரு 3 ஸ்பூன் அளவு சால்ட்டு போட்டுருக்கேன் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும் மேலே தட்டு போட்டு மூடி வதக்குனா வெங்காயம் தக்காளி சீக்கிரமாக வதங்கும் மேலேருந்து பூச்சி கீச்சி எதாவது விழுந்தாலும் விழாமல் இருக்கும் தட்டு மேலே விழுந்து கீழே தெரிச்சு ஓடிடும் நீங்கள் இந்த மாதிரி கவனமாக சமைக்கும் போது கொஞ்சம் கவனமாக செய்யணும் நம்ம இந்த மாதிரி ஓப்பனில் சமைக்கிறது கொஞ்சம் தப்பு தான் நம்ம கிட்டேயே இருந்தாலும் தப்பி தவறு விழுந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது நம்ம கடாயை பார்த்து தான் ஏனத்தை பார்த்து தான் நம்ம சமைச்சிட்ருப்போம் மேலேருந்து விழுறது நமக்கு தெரியாது அதனால் மேலே ஒரு தட்டு போட்டு கொஞ்சம் கவனமாக சமைக்க கற்றுக்கணும் நம்ம மேலே தட்டு போட்டு மூடி வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளி லைட்டாக வதங்கிருக்கு பாருங்கள் இது கூடவே நம்ம வெண்டைக்காய் போட்டு வதக்கிக்கலாம் நான் ஒரே 1/4 கிலோ அளவுக்கு வெண்டைக்காய் எடுத்து கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் வெண்டைக்காய் வந்து கழுவிட்டு கட் பண்ணுங்கள் கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போடாதீங்க நம்ம ஃபஸ்ட்டு முழுசாக இருக்கும்போதே வெண்டைக்காய் முழுசாக இருக்கும்போதே நல்லா கழுவிடணும் 2 கரண்டி ஊற்றி நல்லா கழுவிட்டு அப்புறமா கட் பண்ணணும் கழுவிட்டு ஒரு காட்டன் துணியில் துடைச்சிருங்க வெண்டைக்காய் வந்து துடைச்சிட்டு ஏன்னா அந்த ஈரப்பதம் இருந்தால் வெண்டைக்காய் குழகுழன்னு இருக்க மாதிரியே இருக்கும் அதனால் அந்த ஈரப்பதம் இல்லாமல் வெண்டைக்காய் வந்து துடைச்சிட்டு காட்டன் துணியில் துடைச்சிட்டு அப்புறம் கட் பண்ணுங்கள் நமக்கு அந்த குழகுழப்பு இருக்காது சீக்கிரமாக வதங்கும் இப்போது இந்த வெங்காய தக்காளி கூட வெண்டைக்காய் போட்டுக்கலாம் இந்த புளி குழம்புக்கு தனியாக வதக்கி போடணும்னு அவசியம் இல்லை வெங்காய தக்காளி கூட வதக்கிக்கலாம் தப்பு இல்லை ஃப்ளேம் வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சு நல்லா வதக்கிக்கலாம் நம்ம இதில் உப்பும் போட்டிருக்கோம் சால்ட்டு போட்டிருக்கோம் இல்லைங்களா அதனால் வெண்டைக்காய் சீக்கிரமாக வதங்கும்
அந்த குழகுழப்பு தன்மையை எடுத்துரும். வெண்டைக்காயிலேருந்து அந்த குழகுழப்பு தன்மையை எடுத்துரும். மேலே தட்டி போட்டு மூடி ஃப்ளேம் குறைச்சி வச்சு நல்லா வதக்கிக்கலாம். வெண்டைக்காய் நல்லா தவுளாக வதங்கிடுச்சு. எந்த அளவுக்கு சுருங்கி வதங்கியிருக்கு பாருங்கள். இப்போ நல்லா குழம்பு வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி வதக்கி குழம்பு வச்சோம்னா நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ வந்து நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம், அதை ஊற்றிக்கலாம். நான் வந்து ஒரு சின்ன லெமன் சைஸுக்கு புளி எடுத்து கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன், அதை ஊற்றிடலாம். புளி ஊற்றிட்டேன். இப்போ குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். வெண்டைக்காய் கார குழம்புலாம் கமன்னு வாசனையாக இருக்கும். அதுலேயும் நம்ம இந்த மாதிரிலாம் வதக்கி செய்யும்போது நல்ல வாசனையாக சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம புளி எடுக்கிறதுக்கு தேவையான அளவு நம்ம காரம் போட்டுக்கணும், உப்பும் காரமும் போட்டுக்கணும். ஒரு சின்ன லெமன் சைஸுக்கு தான் புளி எடுத்து கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். நான் கொஞ்சம் தண்ணியாக கரைக்கிறதுனால புளி உங்களுக்கு நிறையா தெரியும். நான் அப்படி தான் தண்ணியாக கரைச்சி நல்லா வற்ற வைப்பேன். கெட்டியாக கரைச்சி வற்ற வைக்க மாட்டேன், கொஞ்சம் தண்ணியாக கரைச்சி நல்லா குழம்பு வற்ற வைப்பேன். அப்போ தான் வாசனையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சிலவங்க அப்படியே கெட்டியாக கரைப்பாங்க. அது அந்த கெட்டியாக இருக்கும்போது நல்லா ஒரு 2 கொதி வந்து ஒரு 2-3 கொதி வந்ததுமே குழம்பு கொதிச்சிடுச்சுன்ட்டு சிலவங்க இறக்கிடுவாங்க. அந்த மாதிரி இறக்கக்கூடாது. தண்ணியாக அதுமாதிரி கொஞ்சம் தண்ணியாக கரைச்சி குழம்பு நல்லா இந்த அளவுக்கு இருக்க. இப்போ 3/4 கடாய்க்கு இருக்குது, 3/4 வானலுக்கு இருக்குது. இது அரை வானலாக சுண்டணும் குழம்பு. அந்த அளவுக்கு சுண்டி வர அளவுக்கு நம்ம கொதிக்க வச்சு சாப்பிட்டு பாருங்களேன், அவ்வளோ அமிர்தமாக இருக்கும். காரக்குழம்பு மீன் குழம்புலாம் அவ்வளோ அமிர்தமாக இருக்கும். அதனால் நம்ம புளி கரைக்கும் போது கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிக்கணும். நம்ம இப்போ புளி எந்த அளவுக்கு எடுத்தாலும் பரவாயில்ல, புளி கரைக்கும்போது கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிக்கிட்டு நல்லா வற்ற வைக்கணும். அப்படி நீங்கள் கெட்டியாக கரைச்சாலும் தப்பு இல்லை, கெட்டியாக கரைச்சி ஊற்றிக்கோங்க. ஊற்றிக்கிட்டு 1 டம்ளர் 2 டம்ளர் தண்ணி எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ நல்லா கலக்கி விட்டுட்டேன். மேலே தட்டு போட்டு மூடி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரையிலையும் நல்லா கொதித்து வர வரையிலையும் கொதிக்க வச்சுக்கலாம். குழம்பு நல்லா எப்படி கொதிச்சிருக்கு பாருங்கள். நல்லா 3/4 வானல் இருந்தது, அரை வானலுக்கு நல்லா சுண்டி வற்றி குழம்பு நல்லா சூப்பராக கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். நல்லா இந்த அளவுக்கு கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அப்போ தான் குழம்பும் டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா மணமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அவ்வளோ வாசனை கமன்னு. வெண்டைக்காய் கார குழம்புலாம் சாப்பிட்றதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும். வெண்டைக்காய் புளி குழம்புலாம் நல்லா மணமான வெண்டைக்காய் புளி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. வெண்டைக்காய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்குலாம் இந்த பிரெயின் மூளைக்கு வந்து ரொம்ப நல்லது. ஞாபக சக்திக்கு வெண்டைக்காய் வந்து ரொம்ப நல்லது. இந்தமாரி குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் அடிக்கடி சமையலில் வெண்டைக்காய் சேர்த்துக்கோங்க. சாம்பார் வைக்கலாம், பொரியல் பண்ணி தரலாம், இந்தமாதிரி புளி குழம்பு வச்சு தரலாம், வெண்டைக்காய் பச்சடி செய்யலாம். எப்படி வேணாலும் செஞ்சு குழந்தைங்களுக்கு நம்ம செய்கிற விதத்தில் ஆனால் டேஸ்ட்டாக செஞ்சு கொடுக்கணும். செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க வேண்டான்னு சொல்லாமல் சூப்பராக சாப்பிட்ருவாங்க. இந்த மாதிரி வெண்டைக்காய் புளி குழம்பு வச்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா கமகமான மணமான வெண்டைக்காய் புளி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குது பாருங்கள், பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குது. வெண்டைக்காய் உடம்புக்கு அவ்வளோவும் நல்லது, மூளைக்கு நல்லது, இந்த மூட்டுக்கெலாம் நல்லது. அதில் இருக்க குழகுழப்பு இந்த மூட்டு வலிக்கெலாம் ரொம்ப நல்லது. முட்டி வலின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுக்கெலாம் ரொம்ப நல்லது. இதுமாதிரி வெண்டைக்காய் வந்து நம்ம அடிக்கடி உடம்புக்கு சேர்த்துக்கணும், சமையலில் சேர்த்துக்கணும், சாப்பிட்ணும். இதுமாதிரி செஞ்சு சமைச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு இப்போலேருந்து வெண்டைக்காய் கொடுக்க ஆரம்பிச்சிருங்க, சூப்பராக சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் வரும், அந்த ஆல் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ.